அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. இது சக்கரவர்த்தி கீரையில் ஒரு அடை. காலை நேரத்துக்கு ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும். இது சக்கரவர்த்தி கீரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க, டயபெட்டிக் உள்ளவங்களும் இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த சக்கரவர்த்தி கீரை. வித்தியாசமான உணவாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு எப்போவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கும் நம்ம இதை செய்து கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சக்கரவர்த்தி கீரையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஆனியன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணது போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ண ஆனியனும் பூண்டும் சேர்த்துட்ருக்கேன். இப்போ கீரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை நிறையாவே இருக்கட்டுங்க. கீரையும் வெங்காயமும் நிறையா இருக்கட்டும். இந்த பைண்டிங்காக போடுற மாவு பைண்டிங்காக மட்டும் இருக்கட்டும். என்ன மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன கப்புக்கு ஒரு 20 கிராம் இருக்கும் அந்த மாவு. இது பாசிப்பருப்பு அரைச்ச மாவும் ரெட் ரைஸ் மாவும் 2 ஈக்குவலாக ஒவ்வொரு கப்பு எடுத்துகிட்ருக்கேங்க. அதிகமாக மாவு வேண்டாம். இது ஒன்றா சேர்கிறதுக்காக மட்டும் இந்த பைண்டிங்க்கு, அதாவது பச்சரிசியான சிகப்பரிசி மாவு 1 கப்பும், பாசிப்பருப்பு மஞ்சள் கலரில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பாசிப்பருப்பு அரைச்ச மாவு, அது 2 தான் இதில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துடலாம் சுவைக்கு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம அடை போல் தட்டுற அளவுக்கு நம்ம அதை பிசைஞ்சிக்கலாம். சிறிதளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். ஈரம் வெங்காயத்துலேயும் இருக்கும், இந்த கீரையிலையும் இருக்கும். ஸோ அது போக தேவைப்பட்டது மட்டும் நம்ம தெளிச்சிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. நான் அந்த மாவு போட்டது கண்டிப்பாக 20 கிராம் இருக்கும். ஒன்றும் இது ஒரு 20 கிராம், அது ஒரு 20 கிராம். கீரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு வெங்காயம், அதில் பாதி அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது மட்டும் சேர்த்துட்ருக்கேன். சப்போஸ் ரொம்ப தண்ணியாகவோ மாவு பத்தாமல் இருந்தாலோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறிதளவு 2 மாவில் ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது போல் மாவு கலந்துட்டேன். பாருங்கள், கீரை தான் நிறைய இருக்குது. கீரையை நம்ம எப்போவுமே பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் இது போல் கூட செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாகவும் இருக்கும். கீரையும் டெய்லி சாப்பிட்ற வேலை நமக்கு வந்துடும். ஒரு நேரம் காலைக்கு எடுத்துக்கலாம், ஒரு நேரம் நம்ம மத்தியானத்துக்கு எடுத்துக்கலாம். இரவில் மட்டும் எப்போவுமே கீரை நமக்கு வேண்டாம். பாலக்கீரை மட்டும் இரவில் எடுக்கலாங்க. மித்த கீரைகள் எதுவுமே இரவில் வேண்டாம். ஸோ இதளவு தண்ணீரும் சேர்த்து மாவு பசஞ்சிட்டேன். இப்போ உடனடியாகவே நம்ம கல்லில் இதை எடுத்துடலாம், போட்டு எடுத்துடலாம். நான் இந்த போல் ஒரு சின்ன வானொலி மாதிரி இரும்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல்லை விட இதில் போடும்போது அது வேகிறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும். இதில் ஒரு கரண்டி இந்த மாவு எடுத்து, இதில் பாருங்கள் தண்ணியெலாம் இல்லை, மாவு ஒரு மாதிரி பிசறின மாதிரி தான் இருக்குது இல்லையா. அந்த பக்கோடாக்கெல்லாம் பிசைவோம்ல, அது போல் தான் பிசறியிருக்கேன் நான். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மாவை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன் இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கிறேன்னா, சமயத்தில் நம்ம அந்த தோசைக்கல்லில் போடும்போது இதில் பைண்டிங்க்கு எதுவுமே இல்லை. பாருங்கள், 2 கரண்டி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பைண்டிங் இல்லாத போது சமயத்தில் அது பிரிஞ்சிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு குழிவான பாத்திரத்தில் நம்ம போடும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது போல் அழகாக திருப்பி போட்டுடலாங்க. ஒரு சைடு நல்லா கோல்டு ப்ரௌன் ஆகிடுச்சு, அடுத்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 2 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காலை நேரத்தில் கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு விடுங்க, டைம் கொடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த கீரை இதில் பார்த்திங்கன்னா 3/4 இல்லை அரைவேக்காட்டில் தான் இருக்கும். அது எதுவும் ஒத்துக்காத மாதிரி நீங்கள் ஒத்துக்காது அப்படின்னு மனசில் நினச்சிங்கன்னா லைட்டாக கீரையை வதக்கிக்கோங்க. லைட்டாக ஒரு இலுப்பசட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த மாவோடு நம்ம கலந்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு. இது கூட நம்ம ஏதாவது ஒரு சட்னி
தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எது வேணாலும் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து வச்சுக்கலாம். சுவையான சக்கரவர்த்தி கீரை அடை அல்லது ரொட்டி இது வந்து இப்போ நமக்கு தயாராக ஆகிடுச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் பூசணிக்காயில் ஒரு மோர்க்கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்திருக்கேன். இதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கு. ஸோ அதே டிஷ் தான், அதனால நான் அந்த வீடியோ வந்து இதில் கொடுக்கல. அதே போல் இரவுக்கு வந்து ஒரு டொமேட்டோ சூப் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல ஒரு பட்டர் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதாவது கான்செப்ட்டு வெயிட் லாஸில் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் அந்த பொருள் வந்து தொடர்ந்து சேர்க்கக்கூடாது, 3 வேளையும் சேர்க்கக்கூடாது. அதுதான் இந்த கார்புங்கிற இந்த ரைஸு, பருப்பு இதெல்லாம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டு மீதி நேரங்களில் வேறு ஏதாவது நம்ம மாற்றிக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்ப் ஐட்டமை 3 வேளையுமே நம்ம எடுக்காமல் இருக்கிறது பலவித உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் நமக்கு. ஏன்னா கார்பு நல்ல பொருள் தாங்க, பட் அது அந்தளவுக்கு நம்ம வந்து வேலை செய்யலை. நல்லா இறங்கி வயலெல்லாம் வேலை செய்கிறவங்க ஒரு பானை சாதம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஜெரிமானம் ஆகிடும். பட் நம்ம அப்படி இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சுவையான ரொட்டி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். இதுபோல் வித்தியாசமான டிஷ்ஷஸ் வந்து மார்னிங் டிஃபனுக்கோ இல்லை நைட் டிஃபனுக்கோ இனி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.